நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கடவுளே, அக்கா, சுசீலா அக்கா, சுசீலா அக்கா, சுசீலா அக்கா, கொஞ்சம் இங்க வாங்கல. அக்கா, ஐயோ, இந்து என்னாச்சு? இந்து என்ன பண்ணுது? என்னால வலி தாங்க முடியல. வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? என்னங்க? ஐயோ ஐயோ, என்னங்க? அந்த வரேன். என்னாச்சு சுசீலா? வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க? இந்துக்கு பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. அருணுக்கு கால் பண்ணுங்க, ஹாஸ்பிடல் போணும். இதோ இப்ப கால் பண்றேன். அது வந்து காஃபி டீ ஏதாவது வேணுமாமா? நீங்க அருணுக்கு கால் பண்ணுங்க சீக்கிரம். நான் கால் பண்றேன். அம்மா, அருண், இந்துவுக்கு அது ஆரம்பிச்சிருச்சு. பிரசவ வலிதான்ப்பா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. சரி சரி, ஓகே. என்னங்க? வா இந்து, வா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம். என்னங்க? என்னால முடியல. பாத்துருங்க. பயப்படாத இந்து. மெதுவா, பயப்படாத. நான் இருக்கேன், பயப்படாத. அருண், கொஞ்சம் டிக்கியை திறப்பா. இல்ல நானே திறந்து வச்சிடறேன். மெதுவாமா. நீங்க அந்த பக்கம் உட்காரு. சரி, க்ளோஸ் பண்ணிருங்க. போலாம்ப்பா. இந்து உள்ள கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்க பாரு சுசிலா, எனக்கு இத பத்தி சுத்தமா தெரியாது. நீ இது வரைக்கும் லேபர் ரூமுக்கு போனதும் கிடையாது.
ஏங்க ஆ? அருண் இங்க வந்து உட்கார சொல்லுங்க. ஆ, வந்ததுல இருந்து அவர் நின்னுகிட்டே தான் இருக்காரு. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அதை விட டென்ஷன் எனக்கு இருக்கு. உங்களுக்கு எதுக்கு? ஆ, ஆ, அது வந்து அருண் டென்ஷனா இருக்கான்ல, அதை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆயிருச்சு. ஏங்க டாக்டர் வராங்க. டாக்டர், இந்துலேகாக்கு ஹஸ்பண்ட். என்னாச்சு டாக்டர்? சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பிபி அடிக்கடி லோ ஆகுது. டாக்டர். ஏற்கனவே உங்க வைஃப்க்கு மேஜர் சர்ஜரி நடந்திருக்குல்ல? ஆமா. அதனால இந்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா டாக்டர்? நார்மல் டெலிவரின்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இது வரைக்குமே பெயின் வரல. இனிமேல் வெயிட் பண்றது ரிஸ்க். குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஐயோ, இப்ப என்ன டாக்டர் நீங்க பண்ண போறீங்க? சிசேரியன் தான் சேஃப். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி நடக்கட்டும் டாக்டர். எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான். என்ன கேட்டா சிசேரியன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். உங்க வைஃபை தியேட்டருக்கு மாத்திடலாம். ஆ, நீ எதுக்கும் பயப்படாதப்பா. சிசேரியன்லாம் இப்ப சாதாரணமா ஆயிடுச்சு. ஆ. இந்துலேகாவோட ஹஸ்பண்ட் யாரு? அது நான் இல்ல, அருண் தான். என்ன? ஆபரேஷனுக்கு சம்மதம்னு நீங்க சைன் போடணும். ஆ, சரி. ஓ, 1.5 மணி நேரம் ஆயிருச்சு. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் போல. அதனாலதான் இங்க நிறைய பிரசவம் நடக்குதுங்க. 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீ தான் அவங்கள காப்பாத்தணும். ஆண்டவா, நீ தான்ப்பா காப்பாத்தணும். இதுக்கப்புறம் லேட் ஆகாது அருண். ராகுகாலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே நல்லபடியா நடக்கும்பா. சிஸ்டர், நான் வந்து இந்துக்கு ஏன் இப்படி போகுது? இந்துலேகாவுக்கு சுசிலா, பெண் குழந்தை. அப்படி போடு. ம்மா. சு, சு, சு. நான் குழந்தைய கொஞ்சிக்கிறேன். செல்லம். சரி, குழந்தைய கொடுங்க. பாத்து. சிஸ்டர், இந்து மயக்கத்துல இருக்காங்க. சரி. வார்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம். அருண, செலவு இருக்கு உனக்கு. பண்ணிரலானே. அதெல்லாம் நீ மனசுக்குள்ளே வச்சுக்கோ. இந்த செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு அருண், இன்னைக்கு என்ன நட்சத்திரம் தெரியுமா? மகம். அப்படியா? இந்துவும் மகன் தான். அப்படியா? இது ஒரு அதிசயமாச்சே. மகத்துல பிறந்த மங்கைக்கு மகத்துல பிறந்த மங்கையும் ஒரு குழந்தை தான்.
5, 6, 7, 8, 9. இந்த மாசம் தானே. ரொசமா காலண்டர்ல என்ன பார்த்து கணக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? சர்ச்சோட ஃபங்க்ஷன் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே முடிஞ்சது. அடுத்த ஃபங்க்ஷன் வர இன்னும் டைம் இருக்கே. அது எனக்கு தெரியும். ஒரு பிரசவத்துக்கான தேதி வந்திருக்குமோன்னு தான் நான் கேலண்டரை பார்த்தேன். உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்காவது குழந்தை பிறக்க போகுதா என்ன? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. யாரு ரோசம்மா? உங்களோட மூத்த பொண்ணுக்கு தான் பிரசவம் முடிஞ்சு போச்சே. எனக்கு தெரியாம வேற எந்த சொந்தக்காரங்க இருக்காங்க? அவங்க உனக்கு தெரிஞ்ச ஆள் தாமா. மத்தவங்கள விட அந்த பொண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது நீதாம்மா. நம்ம இந்துவை பத்தி தாம்மா சொல்றேன். மூணு மாசமா இருக்கும்போது தானே இங்க இருந்து போனாங்க. அதை வச்சு பார்க்கும்போது பிரசவத்துக்கான டைம் வந்துருச்சு. இப்போ அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலும் தெரியலேன்னு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். மருந்தும் மங்களமா சந்தோஷமா, அப்புறம் அந்த குழந்தையோட அழுக சத்தெல்லாம் கேட்கும்போது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அம்மா, அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள பாக்குறதுக்கும் கவனிச்சுக்கிறதுக்கும் ஆளுங்க இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நாமே அதை நினைச்சு கவலைப்படணும். ஆனா அவங்க மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா. நம்ம கூட தான் அவங்க இல்ல. அப்படி இருந்திருந்தா மட்டும் என்ன ஆயிருக்கும்? எங்க இருந்தாலும் அந்த குழந்தைக்கு எல்லா பாக்கியமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். கடவுளே. ரோசம்மா, லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுங்க. இன்னும் விளக்கேற்றவே இல்லைல்ல? என்னங்க நீங்க புதுசா சாமி எல்லாம் கும்பிடுறீங்க? ஏய், விளக்கேத்தும் போது சாமி கும்பிடணும்னு நினைக்கிறது அது ஒரு தப்பா? புரியுதுங்க. இந்துக்கு பிரசவம் நெருங்கிடுச்சு, அதுக்கு தானே இந்த பிரார்த்தனை. ஓ, இத புரிஞ்சுக்கிற அளவுக்காவது ஓரளவு நல்லவளா இருக்கியே. குழந்தை பிறந்தா சொல்லாம இருப்பாங்களா? ஒருவேளை சொல்லவும் மறக்கலாம். ஹலோ அப்பா. இந்துமா. அப்பா. இந்து, உங்களுக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கா? கடவுளே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? இல்லப்பா. நார்மலாமா இல்ல ஆபரேஷனா? சிசேரியன் தான்ப்பா. ஓ, கொஞ்சம் வலியை நீ அனுபவிச்சிருப்பல்ல. அம்மா, குழந்தை என்ன வெயிட்டுமா? 3200. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? நான் அப்புறமா கால் பண்றேன். குழந்தை அழுவுறா? சரி. அப்பா கடவுளே,
இன்னைக்கு காலையிலேருந்தே நீ ரொம்ப அமைதியா இருக்கேம்மா. என்ன ஆச்சு? ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒரே ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரோசம்மா. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். என் பொண்ணு எங்க இருக்கானே எனக்கு தெரியல. பொண்ணு 2 இல்ல, 23 வருஷமா அவளுக்காக காத்துட்டு இருக்கேன். தினமும் வேண்டிக்கிறேன். என்னைக்காவது என் பொண்ணு என்கிட்ட வந்துருவான்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் என் மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு. தினம் நான் அந்த கடவுள்கிட்ட தினம் நான் அழுது பிரார்த்தனை பண்ணி வேண்டிட்டு இருந்தப்போ அந்த சமயத்துல அந்த கோவில்ல இருந்த சாமியாரு உன்னோட பொண்ணு பக்கத்துல தான் இருக்கா, ஆனா உன்னை விட்டு தூரமா இருக்கான்னு சொன்னாரு. அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கும் இது வரைக்கும் புரியவே இல்லை. அவர் சொன்னதை என்னால சாதாரணமா எடுத்துக்கவே முடியல. நிச்சயம் காரணம் இருக்கும். அவர் சொன்னதுக்கு பின்னாடிதான் ஜேபியும் வந்தாரு. ஆனா அவர் என்கிட்ட சொன்னது என்ன? நீ அடுத்த நாள் உன் பொண்ணை பார்க்கலான்னு. அதுக்கான அர்த்தம் அவ என்னோட பக்கத்துல தானே இருக்கா. ஆனா என் பொண்ணை காட்டுறேன்னு சொன்ன ஆளு இப்ப உயிரோட இல்லையே. அவரோட வாக்க காப்பாத்தாம போயிட்டாரு. அம்மா, தாகம் எடுக்கும்போது தண்ணி இல்லைனாலும் உமிழ்நீர் இருக்கும். ஆனா தண்ணி பக்கத்துல இருந்தும் அது குடிக்கிறதுக்கு பக்கத்துல போகும்போது அதை யாராவது தட்டி விட்டா நமக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த சமயம்தான் நமக்கு தாகம் அதிகமா இருக்கும். தொண்டை வறண்டு போயிடும். நாம எங்கம்மா போய் பொண்ணை கண்டுபிடிக்கிறது? அது நேத்திக்கே இன்னைக்கும் நடந்த சம்பவம் இல்லைல்ல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஜேபி சார் வேற எதுவும் உங்ககிட்ட சொன்னாராம்மா? என் பொண்ணோட பேரு என்னன்னு கேட்டேன். அப்போ என் பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லுங்க. அவளோட பேரு பேரு வானத்திலையும் இருக்கு, வில் வித்தையிலையும் இருக்கு. அவர் சொன்னது ஒரு விடுகதை மாதிரி இருக்கு. என்னோட வாழ்க்கையே பெரிய விடுகதையா ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு ஆதாயம் மட்டும் அந்த பொண்ணை பத்தி கிடைச்சிருந்தா. ஐயோ கடவுளே, எப்பயாவது யாராவது ஏதாவது சொல்லிருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமா. கடவுள் எங்கேயோ இருந்து ஒரு அறிகுறி நமக்கு காட்டுவாருன்னு சொல்ல முடியாதுல்லம்மா. அந்த ஆளு என்னாச்சுமா? ஆமா, அந்த ஆளு என்கிட்ட ஒரு தடவை சொன்னாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்ச ராத்திரியில அப்போதான் பிறந்த ஒரு பச்சை குழந்தைய கொல்றதுக்கு குறுப்பு என் கையில கொண்டு வந்து கொடுத்தாரு. கண்டுபிடிக்கணும். அந்த ஆளு எங்க இருக்காங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். என் பொண்ணை பத்தின கேள்விக்கு இன்னும் எனக்கு பதில் வரல. உங்களுக்கு பொண்டாட்டியோ குழந்தைங்களும் இருக்காங்களா? இப்போ என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தீங்களோ? குடும்பம் இருக்கிறவங்களுக்கு தானே குடும்பத்தை பத்தி சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனாலதான் கேட்டேன். அதனால ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சொந்தங்களும் சொல்ல போனா ஒரு விதத்துல கொட்டேஷன் தான்.
அப்பாவும் அம்மாவும் குழந்தைங்க மேல பாசத்தை காட்டுறதும் பதிலுக்கு குழந்தைங்க அவங்க மேல பாசம் காட்டுறதும் ஏதோ ஒரு தேவையை வச்சுதான். அதாவது இதுக்காக தான். அது கிடைக்கலன்னா சுபாவம் மாறிடும், வாக்குவாதம் வரும், அடிதடி நடக்கும். அதுக்காக தான் நான் கொட்டேஷன்னு சொன்னேன். எல்லா சொந்தங்களும் அப்படி கிடையாது. அப்ப நான் என்னதான் பண்ணணும்? இங்க பாருங்க, ஒர்க் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிட்டு பண்றேன். அடிக்கிறதோ இல்ல கடத்திக்கிட்டு போறதோ எதுவா இருந்தாலும் நான் ரெடி. பணம் மட்டும் கொடுக்கணும். புதுசா எதுவும் பண்றதுக்காக இல்ல, நீங்க ஏற்கனவே பண்ணி வச்சீங்களே ஒரு காரியம், அதை பத்தி கேட்கதான் நான் உங்களை கூப்பிட்டேன். எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல அப்படின்னு போய் சொல்லாதீங்க. நாம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2 தடவை பேசியிருக்கோம். எனக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அன்னைக்கு என்னோட பொண்ண நீங்க எங்க போய் தூக்கி போட்டு வந்தீங்க? சொல்லுங்க. எதுக்கு? போலீஸை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணணும், அதுதானே உங்க எண்ணம்? பாருங்க, அதை நினைப்பே வேணாம். இல்ல, நான் அப்படி நினைக்கல. இதுக்கப்புறம் அது தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதுவும் இத்தனை வருஷம் கழிச்சு. அந்த குழந்தைய போய் நான் எங்கன்னு கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சாலும் அது அவதானே சொல்ல முடியுமா? இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தையே பெற்றிருப்பா போல இருக்கு. ஒருவேளை இந்த ஊரை விட்டு போய் எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ யாருக்கு தெரியும்? என்ன சொன்னீங்க? இந்த ஊரை விட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றீங்க? அதுக்கான அர்த்தம் என்ன? நீங்க என் குழந்தைய தொலைச்சது இங்க இந்த ஊர்ல தான். சொல்லுங்க, அந்த இடத்த நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியாதுமா. அன்னைக்கு ஃபுல்லா நான் தண்ணி அடிச்சிருந்தேன். போய் சொல்றீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எதுக்காக இப்ப என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என் பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். சொல்ல குறைச்சு போயிருவீங்களா? அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. தயவு செஞ்சு சொல்லிடுங்க. என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? போலீஸ்ல சொல்லுவீங்களா? இல்ல, சொல்ல மாட்டேன். அன்னைக்கு உங்க குழந்தைய ரயில்வே ட்ராக்ல தான் கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.